இந்த தாம்பரம் சரௌண்டிங், மேடவாக்கம் சரௌண்டிங்லாம் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன். ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வைடாக 100 ஃபீட் ரோடு. இது 100 ஃபீட் ரோடு ஃபுல்லாக கடைகள். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. MCC காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, அன்னையருள் ஸ்கூல் இருக்கு, ரியோன் ஸ்கூல் இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க் லொகேஷன் எல்லாமே இந்த இடத்துல இருந்து ஈஸி ஆக்சசபிள். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்டிங் 16 யூனிட்ஸ் போட்டிருக்காங்க. 2 BHK 3 BHK ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. இது ஒரு மிரர் செட்டப் கொடுத்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உட்டில் தந்திருக்காங்க. மெயின் ரோட்ல தான் வண்டிகள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு. எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கு பாருங்க. எல்லா பெட்ரூமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் வில்லா ஆகட்டும், அபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி 70+ ப்ராஜெக்ட்ஸ் தாம்பரம் சரௌண்டிங்லேயே பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு கம்பெனி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வேற லெவல் லொக்கேஷனுங்க. ஸோ எல்லா விதமான ஆக்சசிபிலிட்டியும் இருக்கிற ஒரு சூப்பரான லொக்கேஷன். ஓகே மக்களே, இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் மெயின் ரோட் டச்சிலே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்பார்ட்மெண்ட். இந்த லொக்கேஷன் யாருக்கெல்லாம் ப்ரிஃபரபுளாக இருக்கும்னா, இந்த தாம்பரம் சரௌண்டிங், மேடவாக்கம் சரௌண்டிங்லாம் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன். எல்லா விதமான ஆக்சசிபிலிட்டியும் இருக்கிற ஒரு ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மார்க்கெட் ஏரியா. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து கடைகள் தான். ஸோ இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது 100 ஃபீட் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வைடாக 100 ஃபீட் ரோடு இது. ஸோ 100 ஃபீட் ரோடு ஃபுல்லாக கடைகள். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. மாடம்பாக்கம் மெயின் ரோட், சுதர்ஷன் பஸ் ஸ்டாப் அப்படின்ற ஒரு லொக்கேஷன் தான் இது. ஸோ பஸ் மூலிமா வரணும்னாலும் இந்த லொக்கேஷனுக்கு வரலாம். நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் இந்த லொக்கேஷனுக்கு வர முடியும். நல்ல ஒரு வைடான ரோடு, சுற்றி கடைகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை ஆகட்டும், ஃபோட்டோ ஸ்டுடியோ, ஹோட்டல்ஸ் ஆகட்டும். இந்த லைனில் நான் வரும்போதே ஒரு கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன் இது. எக்கச்சக்கமான கடைகள், வரவேல எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த சைட்டுக்குள்ளேயே வந்தேன். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ப்ரைமான லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் தாம்பரத்துலேருந்து எக்ஸாக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே சுற்றி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ தாம்பரம் சரௌண்டிங்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா MCC காலேஜ், பாரத் யூனிவர்சிட்டி, அது மட்டும் இல்லாமல் சைவெட் காலேஜ், இது எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடிய காலேஜ். ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையருள் ஸ்கூல் இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா ரியோன் ஸ்கூல் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா, இந்த மாதிரியான CBSE இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், கிட்ஸ் ஸ்கூல், இது எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஒர்க் லொகேஷன் எல்லாமே இந்த இடத்துலேருந்து ஈஸி ஆக்சசபிள். ஸோ இந்த மாடம்பாக்கம் லொக்கேஷனில் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டீட்டெயில் ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஓகே, இப்போ நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு 2 யூனிட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்டிங். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ஃபவுண்டேஷனுடைய விஷ்ணு ஸ்கை டவர் அப்படின்ற 2 அப்பார்ட்மெண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன் காலனி, மாடம்பாக்கம் சாந்தி நிகேதன் காலனியில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்டிங், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ் போட்டிருக்காங்க. 2 BHK 3 BHK ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஷ்ணு ஃபவுண்டேஷன் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க தாம்பரம் லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70+ ப்ராஜெக்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லா ஆகட்டும், அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி 70+ ப்ராஜெக்ட்ஸ் தாம்பரம் சரௌண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10+ வீடியோஸ் வந்து விஷ்ணு ஃபவுண்டேஷனுக்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி மாடம்பாக்கம் இந்த மாதிரியான நல்ல ஒரு ஆக்சசிபிலிட்டி இருக்கிற ஒரு லொக்கேஷனில் நியூ ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, விஷ்ணு ஸ்கை டவர். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஒரு பில்டிங் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லிடுறேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ராம்கோ சிமெண்ட்டில் தான் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டில்ட்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர். இதுதான் வந்து இவங்களோட அப்பார்ட்மெண்ட் டைப்பு. பாருங்கள், எலிவேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டாக நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீலோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஆகட்டும் எல்லாமே ஒரு மாதிரி லக்ஸுரி ஃபீலாக இருக்குது. எலிவேஷனே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அம்யூனிட்டிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சைட்லாம் வந்து காம்பவுண்ட் வந்துடும். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டும் வந்துடும். 24/7 செக்யூரிட்டி, CCTV கேமரா, இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கா. இது நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பில்டிங் பக்கத்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பார்க்கிங் ஏரியா வித் EV சார்ஜிங் பாயிண்டோடு கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்செட் பவர் பேக்கப்போடு கொடுத்துட்றாங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூமும் கொடுத்துட்றாங்க. வரவங்க இது டிரைவர் ஆகட்டும், செக்யூரிட்டி ஆகட்டும், அவங்களுக்காக செப்பரேட்டாக வாஷ்ரூமும் கொடுத்துட்றாங்க. செப்பரேட்டாக லிஃப்ட் ப்ளஸ் ஸ்டேர்கேஸ் ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நான் உங்களுக்கு மேலே கூட்டு போய் ஒரு யூனிட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வெல்கம், வாங்க உள்ள வாங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண 3 BHK ஒன் ஆஃப் த யூனிட் தான் இது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற யூனிட். இங்கே பாருங்கள், ஹால் ஏரியா வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கிராண்டியர் லுக்கோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, UPSC விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங் ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கிராண்டாக இருக்குது. நல்ல ஒரு லக்ஸுரி லுக்கோட ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் எல்லாமே கொடுத்து இது வந்து பாருங்கள் டிவி யூனிட் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி அழகாக கிராண்ட் லுக்கோடு கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 55 inches டிவி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா, ரிக்ளைனர் சோஃபா இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் லுக்கு. ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து பிராண்டட் சுவிட்சஸ், ஒர்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஹாலுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது டைனிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் யூனிட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூமும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமும் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது வச்சுக்கிறதுக்காக வுட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. இங்கே ஒரு மிரர் செட்டப் கொடுத்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோகோ மாதிரி விஷ்ணு ஃபவுண்டேஷன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குல்ல, வேறு மாதிரி இருக்குது. சூப்பர். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஹால் சைஸ்க்கு டைனிங் ஏரியா செட்டப்பே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UPSC விண்டோ வித் நெட்டட் UPSCயோட கொடுத்துருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், மாடுலர் கிச்சன் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஸ்பேஸ் சேவிங்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களோட க்ளாசெட்ஸ் ஆகட்டும், பாத்திரங்கள் எல்லாத்தையும் கீழே வச்சுக்கலாம். மேலெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் வச்சுக்கலாம். இங்கேயுமே இடம் இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்கள் என்ன பிராண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஃபிஷர்மேன் பிராண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் பிராண்டில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசெட்ஸ்லாம் பேரிவேர் இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கேயுமே நல்ல வென்டிலேஷனுக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. ஸோ UPSC விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா, கிச்சன் பக்கத்தில் வேறு லெவல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் யூனிட்டுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது துணி காய போகிறதா இருந்தாலும் எது வந்தாலும் இந்த சர்வீஸ் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே சமையல் செஞ்சாங்களா, இங்கே தோசை சுட்டு கொடுத்தாங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 3 BHK சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் ஒர்க்கு, லாஃப்ட் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 வெட்ரிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட் லுக்காக இருக்குது. யூஸ்வலாக வந்து ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி பிரைட் லுக்காக இருக்கும். வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸுரி ஃபீல் தரும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒயிட் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி ஏரியா. வாங்க அதையும் அப்படியே போய் பார்த்துலாம். ஸோ யூஸ்வலாக பால்கனி ஏரியாவில் வந்து UPSC விண்டோ கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ அந்த மாதிரி தருவாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வுட்டில் தந்திருக்காங்க. வாவ், பால்கனி ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸோ பால்கனியே ஸோ நல்ல ஒரு பெரிய ஒரு சோஃபா போடலாம், இங்கே டீபாய் போடலாம், அழகாக உட்காந்து ஒரு 2 பேர் கேஷுவல் சிட்சாட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள் நம்ம ஸ்ட்ரீட்டு, நான் ஆல்ரெடி சொன்னல இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கடைகள் தான். ஏதாவது நீங்கள் போனோன்னா கூட ஈஸியாக இங்கேருந்து போயிட முடியும். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. மெயின் ரோட்டில் தான் வண்டிகள் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. லைனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் ஃபுல்லாகவே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில். அப்படியே வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்ப்போம். ஹால் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ இங்கே வரவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹால் ஏரியாவிலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளாசெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிவேரு ஃபுல்லாக அப் டு சீலிங் இருக்கும். டைல்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். அப்படியே இன்னொரு பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. செகண்ட் பெட்ரூம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து UPSC விண்டோ 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு சீலிங் இருக்கும். டைல்ஸு, க்ளாசெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூனிட் போவாங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். 2 பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். எல்லா பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் இருக்குது. ஃபுல்லாகவே ஷெல்ஃப் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பொருள் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும். உங்களோட வார்ட்ரோபாக அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இப்போ சார்ஜ் போட்டு வைக்கிறதுக்கு எல்லாருமே வந்து சாக்கெட் யூனிட் பார்ப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே அங்கே
ஸோ எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட்டு வார்ட்ரோப் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே வெளில போகலாம். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16 யூனிட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வந்து பார்த்தீங்களா. 2 BHK அவைலபிள் அண்ட் 3 BHK ரெண்டுமே வந்து அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட் இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டெரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ப்ரைவேட் டெரஸ் வராது. லாஸ்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ப்ரைவேட் டெரஸ் செப்பரேட்டாக வரும். யூனிட் சைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 905 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லேருந்து இங்கே ஒரு யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1553 வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 BHK வேணும்னா 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது, நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 3 BHK தேவைப்படுறவங்களும் 1500 வரைக்கும் அவைலபிள் இருக்குது, அதையும் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். இது ப்ராப்பர் CMD அப்ரூவ்டு. இங்கே வந்து அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி தராங்க. பட்ஜெட் ஸ்டார்ட் ஃப்ரம் 71 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு சைட் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற நம்பர் டைரக்ட் பில்டர் நம்பர். ஸோ இதில் இவங்க மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுனால நோ கமிஷன், 0 கமிஷன், அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக பில்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 7000 பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெகோஷியபிள் அமௌண்ட் தான். அப் டு 80% இருக்கும். பேங்க் லோனும் பண்ணி தராங்க. உங்கள் கையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 20% இனிஷியல் பேமெண்ட் இருந்தாலே போதும், உங்களால் பேலன்ஸ் ரிமைனிங் ஃபுல்லாக பேங்க் லோன் அவைல் பண்ணிக்க முடியும். டிபெண்ட்ஸ் யுவர் சிபில் ஸ்கோர். ஸோ பார்த்துருப்பீங்க, லொக்கேஷன் வந்து சூப்பரான லொக்கேஷன். வரவங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத லொக்கேஷன். நியர்பை ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. கடைகளாகட்டும், ஒரு வீடு கொடுத்தோன்னா வரவங்க நியர்பையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்பாங்க, கடைகள் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த சரௌண்டிங்கில் கடைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஸ்கூல்ஸ் எல்லாமே சைட் நியர்பையில் CBSE ஸ்கூல்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமாக இருக்குது. காலேஜஸும் இருக்குது. நீங்கள் தாம்பரம் லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களா ஈஸியாக தாம்பரம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே வேளச்சேரி சைடு ஒர்க் பண்ணுறீங்களா ஈஸியாக OMR கனெக்ட் பண்ணிட முடியும். இந்த மாதிரி ஈஸி ஆக்சசபிள் இருக்கிற ஒரு லொக்கேஷன். வீடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸுரியாக நல்ல ஒரு எலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட் வைஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு நெகோஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா யாராவது உங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன்டோ டாடா. See you and take care.